உலகெங்கிலும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிவில் நாம் பார்த்து கொண்டிருப்பது மார்ச் மாத ராசி பலன்கள் 2026 மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் நம்ம ஒவ்வொரு வீடியோ பதிவில் ஒரு ராசி பற்றியும் அதுக்கு உண்டான 3 நட்சத்திர சார்ந்த பலன்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் நாம் பார்க்க இருப்பது காலபுருஷ தத்துவப்படி நமக்கு 12 வீடுகளில் 5வது வீடாகவும் சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த சிவராசி நேயர்களுக்கும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரத்தை பூர்த்தி போகும்போது மக நட்சத்திரம் 4 பாதமும் பூர நட்சத்திரம் 4 பாதமும் உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் உடைய சிம்மராசி ஒரு நட்சத்திரமாகும். கிரகங்களை கணக்கிட்டு பார்க்கும் முன்னர் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பல்லத்தின் ஆள் வரும் ஆள் கொடுத்து வச்சுருங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டீஸ் வந்துடுங்க. பார்க்குற அனைவரும் கண்டிப்பாக உங்களுடைய லைக் பட்டனை தட்டிட்டு பாருங்கள். அதாவது இந்த கிரகங்களை நீங்கள் லைக் பண்ணுற விதம் எங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷத்தையும் ஒரு ஆர்வத்தையும் தூண்டுது மாதிரி இருக்குங்க. கண்டிப்பாக ஷார்ட்ஸ் பார்க்குற அனைவரும் ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்களுக்கான பலன்கள் இந்த சுக்கிர யோகத்தால், அதாவது டபுள் யோகம் வரக்கூடியது, டபுள் சாக்பாட். சுக்கிரன் உச்சம் பெறும்பொழுது இந்த டபுள் சாக்பாட் என்பது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்தர இருக்கிறார். கிரக நிலையை ஆராய்ந்து பார்த்தீங்கன்னால் ராசியிலே கேதுவும், ராசியில் கேது இருக்கிறதால வீண் டென்ஷன், வீண் விவாதங்கள், வீண் குழப்பங்கள் எல்லாம் வந்து நீங்கள் இருக்குதுங்க. ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் வக்கரங்களிலும் சனியுடன் இணைந்த ராகுவும் செவ்வாயும் இணைந்திருக்கிறார். அவள் 6ஆம் இடத்துல இத்தனை கிரகம் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க நல்லது. வண்டி வாகனத்தை செல்லும் பொழுது, மற்றொன்று பேசும்போது, ஆஃபீஸில், வீட்டில் இதுமாரி நடக்கும்போது பார்த்துருங்க. லாபஸ்தானத்தில் குரு வக்கரம் விட்டு பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு பொருளாதார நிலை எப்போதும் சமமான நிலையில் இருக்கக்கூடிய காலகட்டம் பார்க்க இருக்கிறோம். அயன சேன போகஸ்தானத்தில் சந்திரன் கிரகங்கள் வரும்பொழுது உங்களுக்கு 12ஆம் இடத்துல சந்திரனுடைய பார்வை இருக்கும் பொழுது தாயார் உடல்நிலை, தாயாருடைய உடல்நிலை பற்றி கொஞ்சம் சிந்தனைகள்லாம் பார்த்துருங்க. தாயார் உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் சற்று அக்கறை செலுத்துவது நல்லதுங்க. இப்போ பலன்கள் மார்ச் மாத பலன்கள் பார்க்க இருக்கிறோம். பிறரின் நட்பை பயன்படுத்தி எதையும் செய்து முடிக்கும் சிம்மராசி என்பர்களே, உங்களிடம் ஆளக்கூடிய திறமை இருக்குதுங்க. சிம்மம் என்றால் சூரியன் அதிபதி அல்லவா, ஆற்றுமை, ஆளுமை திறன் இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதம் வீண் அலைச்சல்கள் குறைய இருக்குதுங்க. சிக்கல்கள் தீரும், எண்ணிய காரியம் கைகூடி வருவதற்கு, உங்களுடைய குறிக்கோள் நிறைவேறதுக்கு இந்த காலம் நல்லா இருக்குதுங்க. சமூகத்தில் அந்தஸ்தும் மதிப்பும் மரியாதையும் இருக்கக்கூடியதுங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரையில் சிம்மராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் மார்ச் மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு கிரகங்களை பார்க்கும்போதுங்க, அதாவது வியாபாரத்தில் மாற்றம் செய்ய என்ன போகிறீங்க, தொழிலில் சிறு புதிய தொழில் தொடங்க முற்பட யோசனை இருக்குங்க. அஷ்டம சனி பலம் வர்றதால நீங்கள் புதிய முயற்சிகளை யாவும் தலைப்பட வேண்டாம், உடனடியாக செய்வது நல்லது. கொஞ்சம் யோசித்து ஆராய்ந்து யோசித்து போக கொஞ்சம் செய்யுங்க. அவர்கள் கவனமாக செயல்படுவது நல்லதுங்க. வாடிக்கையாளருடைய தேவைகளை சமாளித்து விட போகிறீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பொறுப்புகள் உண்டாக இருக்குதுங்க. குறிக்கோளை அடைவதை லட்சியமாக கொண்டு செயல்பட போகிறீங்க. புதிய தொடர்புகள் மூலம் லாபம் கிடைக்க வண்ணம் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்கிடையே திடீர் வாக்குவாதங்கள் உண்டாக இருக்குதுங்க. வேலை நிமித்தமாக குடும்பத்தை விட்டு வெளியே தங்க நேரம் இருக்கீங்க. வீண் செலவுகள் ஏற்பட இருக்குதுங்க. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க. உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் உண்டாக இருக்குதுங்க. அடுத்தவரை பார்த்து எதையும் செய்ய தோன்றலாங்க, அதனை விட்டு விடுவது நல்லது. பெண்களுக்கு எண்ணிய காரியம் கைகூடி வருவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. வீண் அலைச்சல் குறையும். சிக்கலான பிரச்சனைகளில் நல்ல ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க. கலைத்துறையினருக்கு இந்த போட்டிகள் அகல இருக்குதுங்க. தடைப்பட்ட பண உதவி கிடைக்க இருக்குதுங்க. மறைமுக எதிர்ப்புகள் நீங்கி செயல்பட போகிறீங்க. அதில் வேகம் எடுக்க போதுங்க. செலவுகள் குறைய இருக்குது. உடன் பணிபுரிவோர் உங்களது ஆலோசனைகள் கேட்க போகிறாங்க. அதனால் நல்ல ஒரு உடைய மதிப்பு மரியாதை இருக்குதுங்க. அரசியல் துறையினருக்கு நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு இருந்த தடையெல்லாம் நீங்கள் இருக்குதுங்க. இந்த காலகட்டம் அரசியல் நல்லா இருக்குதுங்க. இந்த மார்ச் மாதம் எதிர்ப்புகள் விலகும். பண வரத்து கைகூடி வர இருக்குதுங்க. சக தொழிலிடம் இருந்த கருத்து வேற்றுமை குறைய இருக்குதுங்க. பணவரத்து கூட இருக்குதுங்க. செயல்திறமை யாவும் அதிகரித்து வண்ணம் இருக்குதுங்க. பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் இந்த காலகட்டம் கல்வியில் நல்ல கூடுதல் மதிப்பெண் பெற எண்ணுங்கள். அதற்கான முயற்சியிலும் தடைபடாங்க. தொடர்ந்து படிப்பது மூலம் நல்ல வெற்றி வாகி சொல்ல போகிறீங்க. டிஎன்பிசி போன்ற போட்டித் தேர்வு மாணவ செல்வங்கள் இந்த காலகட்டம் நீங்கள் நினைத்த விஷயத்தில் இந்த வருஷம் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கை துணை நல்லா கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சியும். நீண்ட நாட்களாக வரங்கள் தேடிட்டு இருக்கேன், திருமணம் ஆகவில்லை, தள்ளி போயிட்டே இருக்குது,
இதெல்லாம் எப்போ சரியாகும் பார்க்கும்போது இந்த காலகட்டம் நல்லாயிருக்குது இந்த மாதம். அதாவது உங்களுக்கு நல்ல நீங்கள் எதிர்பார்த்த வண்ணம் உங்களுக்கு இல்லறத்திலையும் மகிழ்ச்சி உண்டாக இருக்குதுங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை கிடைக்க பெற்று நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கான வழிவகுக்க போகிறீங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரையில் எல்லா விதத்தையும் நன்மையாக இருக்குதா கூட புத்திரபாக்கியம் கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க இருக்குது. புத்திர காலம் நல்லா இருக்க போதுங்க. அது கொஞ்சம் தடைப்பட்ட பிற்பாடு உங்களுக்கு இருக்க போகுது. வெளிநாடு யோகம், வெளிநாடு செல்வதற்கான திட்டமிடக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் இந்த காலத்தில் வெளிநாடு செல்லலாமா வேண்டாமா யோசிக்கும் பொழுது சிம்மராசியில் அஷ்டமசனி இருப்பதால் கண்டிப்பாக நீ வெளிநாடு யோகம் இருக்குதுங்க. நல்லா சம்பாவுடைய இனம் இருக்குதுங்க. அங்கே இருக்கும்போது யார்ட்டையும் அக்கம்போது பேச வேண்டாம், பொறுமையாக இருக்கும்போது நல்லது. அது மட்டும் இல்லாமல் மண் மனை பூமி வாங்குறதுக்கான ஒரு யோசனை இருக்குதுங்க. அந்த காலகட்டம் நல்லா சிறப்பாக இருக்குதுங்க. பூமி வாங்குறது, காணி வாங்குறது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டம் கூடி வர இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுய தொழில் செய்யும் காலகட்டம் இந்த காலகட்டம் நல்லா இருக்குதுங்க. பத்திரம் லாபம் முதலீடுக்கு வண்ணம் இருக்குதுங்க இந்த காலகட்டம். மக நட்சத்திரம், இப்போ முதல் நட்சத்திரம் நமக்கு மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2026 மார்ச் மாத ராசி பலன்கள் எடுக்க போகிறது. இந்த மாதம் நல்ல பெயர் வாங்க போகிறீங்க. மூலதனத்திற்கு தேவையான பணம் வந்து குவிய இருக்குதுங்க. எதிரிகளுக்கு வகையில் சற்று கவனமுடன் செயல்படவும் அதனை சரியாக பயன்படுத்தி கொள்ளவும் இந்த காலம் நல்லா இருக்குதுங்க. பூர நட்சத்திரக்காரர்களுக்கு 2வது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2026 இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலங்கள் மற்றும் மரியாதை தெரியுது. சுக்கிரனுடைய உச்சம் பெற்ற கிரகம். அப்படி உச்சம் பெறும்பொழுது டபுள் ஜாக்பாட் என்று சொல்லக்கூடிய மாதம். இந்த மாதம் சுக்கிரன் சஞ்சரத்தால் கலைத்துறைகளை சார்ந்த துறைகளில் ஈடுபட்டு இருப்பவர்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் காண போகிறாங்க. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெற்று மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. பிற மொழி பேசுபவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க இருக்குதுங்க. இதில் உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் இந்த 2026 மார்ச் மாதம் 2026 சுக்கிரன் உச்சம் பெறும்பொழுது டபுள் ஜாக்பாட் யோகத்தை அள்ளித்தர இருக்கிறார். இந்த மாதம் உங்கள் நிலைமை மாற இருக்குதுங்க. நீங்கள் விரும்பியதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கவும், கன்சல்டன்சி துறையில் வேலை செய்பவர்களுக்கு தகுந்த முன்னேற்றம் கிடைக்கவும், பள்ளி கல்லூரிகளில் பணிபுரிகளுக்கு நற்பலன்கள் கிடைக்கப் பெறுவது இந்த காலம் நல்லாயிருக்கு. பதவி உயர்வு எல்லாம் கிடைக்க இருக்குது இந்த காலகட்டம். அதுக்கு ரொம்ப சிறப்பாக மாதமாக இந்த மாதம் நம்ம எதிர்பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நட்சத்திர சார்ந்த பலன்கள் பார்த்து முடித்தோம். இப்போ நம்ம சந்திராஷ தினங்கள் இந்த மாதம் 25, 26, 27 பார்க்க போகிறீங்க. அதில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் மரியாதை எழுதும் போது சந்திராஷம் நடக்கும்போது ரொம்ப கவனமாக இருப்பதும், வீட்டிலோ அலுவலகத்திலும் கொஞ்சம் சற்று கவனமாக இருப்பது நல்லதுங்க. அதிர்ஷ்ட தினங்கள் என்று சொல்லக்கூடியது மாதம் 19, 20 தேதியில் அதிர்ஷ்ட தினங்கள் இருப்பதால் சுப காரிய பேச்சுவார்த்தை எல்லாம் உங்களுக்கு அலையும்போது இருக்குதுங்க. அதை செய்து முடியுங்கள். பரிகாரத்தை பொறுத்த வரையில் அதாவது இந்த சிம்மராசி என்பதற்கு தினமும் கோதுமை தூளை காகத்திற்கு வைத்து அதாவது பிரச்சனைகள் குறையும். தடைப்பட்ட தடைகள் நீங்க இருக்குதுங்க. சிவனாலயம் சென்று சிவனுக்கு அர்ச்சனை செய்துவிட்டு நவகிரகத்துக்கு 9 விளக்கு ஏற்றி 9 மணி நவகிரகத்தை வளர வேண்டவும். தென்னாவுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று சொல்லி வாருங்கள். சிவன் அருள் என்றும் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைபுறீங்க. என நேர்களை சிம்மராசி என்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திர காலம் என்பது பலன்கள் பார்த்து உடனே பொறுமையாக வீடியோ பார்த்து ரொம்ப நன்றிங்க. அடுத்தடுத்த நல்லதொரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த வீடியோ வருவது உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர் மற்றும் உறவினருக்கு இதை ஷேர் செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செய்யுங்க. எப்படி இருக்குது எது இருக்குன்னு சொல்லி நீங்கள் சொல்லும்போது தான் எங்களுக்கு மாற்றத்துக்கான ஒரு வடிவகுப்பு இருக்குங்க. நேரிலே தொடர்ந்து நினைவுகள். நன்றி, வணக்கங்க.